Hi friends, welcome to Yummy Samayal. இன்னும் தீபாவளிக்கு 1 month கூட இல்ல. இதுல நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நான் இன்னைக்கு சொல்ல போற ரெசிபி என்னவா இருக்கும்னு. நாம இன்னைக்கு dry fruits and nuts பேடான்ற ஒரு ஸ்வீட்டோட ரெசிபியை தான் இந்த வீடியோ மூலமா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியா, குயிக்கா, அதே சமயம் ஹெல்த்தியாவும் இருக்கக்கூடிய ரெசிபி. வெயிட் என்ன பண்றீங்க? ஹெல்த்தின்னு கேட்ட உடனே இந்த இது நல்லா இருக்காது ரெசிபி, வேற வீடியோக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? கவலையே வேண்டாம். இந்த இது ரெசிபி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பேரிச்சப்பழம் 1.5 கப் நல்லா கொரன்ட்டுன்னு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் பாதாம், அதை நல்லா இதே மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க. 1/4 கப் பிஸ்தா பொடியாக நறுக்கிக்குங்க. 1/4 கப் முந்திரி அதையும் பொடியாக நறுக்கிக்குங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் கசகசா, 3 டேபிள் ஸ்பூன் நெய். என்னடா இன்னும் இவ வந்து சர்க்கரை எதுவுமே சொல்லலையே, எப்படி வரப்போகுது ரெசிபி அப்படின்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், செஞ்சு பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா பாதாம் தான் கொஞ்சம் செவக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே முந்திரி பொடியாக நறுக்கின முந்திரியும் போட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ்யூவும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் வந்து பிஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பிஸ்தா வந்து நீங்கள் ரொம்பலாம் சிப்ஸ் வைக்கணும்னு இல்லை, அது லைட்டாக சிவந்தாலே போதும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா சிவந்துருச்சு. இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச நெய்யோட கசகசாவை போட்டுடலாம். லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனேயே அதில் வந்து இது பொடியாக நறுக்கின பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம். இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அதில் வதக்கிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் பண்ணால் நசுங்குது. இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போது இதோட வந்து நம்ம ஏலக்காய் தூள் போடலாம். ஏலக்காய் தூள் போட்டோன்னே அப்படியே சும்மா கமகமகமான்ட்டுன்னு ஸ்மெல் வருது பாருங்கள். ஆஹா, இதோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துடலாம். இந்த டைம் நம்ம அடுப்பு ஆனில் இருக்கணும்னு இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேரிச்சம்பழமும் நட்ஸும் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பைண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது இந்த அலுமினியம் ரேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட், இல்லைன்னா பிளாஸ்டிக் இது ஃபாயில், அது மாதிரி எதில் வேணாலும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேடாக்கு அந்த ஷேப் வர்றதுக்காக தான் இதில் போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அப்போ தான் அது கெட்டியாக கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே, இதை வந்து இப்போ இந்த மாதிரி நசுக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு பேடா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த லாகை வந்து பெருசாக ஆக்கிக்கணும். உங்களுக்கு இப்படி பேடா மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரியும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கைக்கு ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கும். பாருங்க, நான் இந்த ரேப்பரில் வச்சே நான் ஷேப் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த அளவுக்கு ஷேப் வேணும்ன்ட்டு நான் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுடுங்க. ஒரு 2 hours கழித்து நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அந்த இது ஃபுல்லாக கூலாகி நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அது ஓகே, இப்போ நம்மளுடைய பேடா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். திக்காக இருக்குது.
பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்த நெய்யெலாம் கூட தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பேடாவை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கோட சர்க்கரையே இல்லாத ஒரு ஸ்வீட்டை பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.